சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைப்பட்டுள்ள ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இறைவன் கொல்லிமலையில் வந்து அரபலீஸ்வராகவும் திருப்பள்ளி உடையாரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே தாயார் வந்து இறையம்மையாகவும் அறம் வளர்த்த நாயகியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுது. இந்த கொல்லிமலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி செய்த பகுதியாகவும் மதுரவனக்காடு அறியப்படுகிறது. இந்த கொல்லிமலை வந்து சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சதுரகிரியாகவும் அறமலையாகவும் பேரில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர் எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அறம்னா மலை, மலை மீது இருக்கிற சிவபெருமான் வந்து அரபலீஸ்வரர் கொண்டாடப்படுது. இங்கே காலாங்கி முனிவர் வந்து தவம் செஞ்ச இடம். காலாங்கி முனிவர் மட்டும் இல்லாத 18 சித்தர்களும் இங்கே வந்து தவம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் வந்து அந்த மலையை சுற்றி பல குகைகள் இருக்குது. அந்த குகைகள் இன்னும் சித்தர்கள் வாழ்றதா நம்பப்படுது. இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே நோக்கத்தில் இறைவனை வணங்கும் போது இறைவனையும் இறைவியையும் முருகன் விநாயகர் இந்த 4 பேர் ஒரே நின்று வணங்கி அருள் பெறுமாறு சிறப்பு அம்சம் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே அரபலீஸ்வரர் வந்து ஒரு மீன் வடிவில் இருக்கிறாருன்னு நம்பப்படுது. இந்த அரபலீஸ்வரர் ஆலயம் சுற்றி மீனாறு ஓடப்படுறதும் பஞ்சநதி ஓடுறதும் சொல்லப்படுறாங்க. இது வந்து என்னோடய சிறப்பு அம்சம். இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு. இங்கே இந்த கொல்லிமலை வந்து மிகவும் அமைதியாகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மலையாகவும் கருதப்படுறதால் இங்கே பல ரிஷிகளும் முனிகளும் வந்து தவம் செய்கிறாங்க. அப்படி தவம் செய்யும் பட்சத்தில் அந்த முனிவர் ரிஷிகள் தவத்தை கெடுக்கிற அசுரர் வந்து அப்பப்போ வந்து தொந்தரவு செய்கிறாங்க. அந்த தொந்தரவு வந்து எப்படி விடுபடுறதுன்ட்டு ரிஷிகளும் முனிவர் விஸ்வகர்மாவட்ட ஒரு யோசனை கேட்குறாங்க. யோசனை கேட்கும்போது விஸ்வகர்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் சிலை மாதிரி செஞ்சு அதுக்கு சக்தி விட்டுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதன்படி ரிஷிகளும் முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணாட்ட ஒரு சிலையை உருவாக்கி அதுக்கு சக்தி ஊட்டி அதுக்கு கொல்லி பார்வைன்னு பேர் வச்சுட்டு வணங்கிட்டு வராங்க. அப்படி வணங்கிட்டு வரும்போது பார்க்கும்போது அசுரர்கள் வராங்க. அந்த கொல்லிப்பாவை சிலையை பார்க்குறது அசல் பெண் மாதிரி அந்த இருக்கவோ அந்த சிலையை போய் தொட்டு பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பார்க்கும்போது அங்கே இருக்க அந்த சக்தி பெற்று அந்த சிலை சக்தி பெற்று 8 கை அம்மனாக வந்து அங்கே இருக்கிற எல்லா அசுரர்களையும் கொன்றதாக வரலாறு இருக்குது. இங்கே 8 கை அம்மனாகவும் இங்கே அரபலீஸ்வரர் கோயிலில் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமையப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாத சிவபக்தர்கள் வந்து இந்த பஞ்சநதி கரையில் மீனை பிடிச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நீராட்டு வர போகிறாங்க. இந்த மீனை வந்து சமைச்சு இறைவனுக்கு நெய் வைத்தியம் படைக்கிறதுக்காக. அப்படி க்ளீன் பண்ணி துண்டுப்பட்ட மீன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சேர்ந்து உயிர் பெற்று மீண்டும் ஆற்றுல குச்சி ஓடுது. இதை பார்த்து சிவபக்தர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் மிதக்கிறாங்க. அப்போது வந்து சிவன் பக்தர்கள் என்ன அறிகிறாங்கன்னா, எல்லா உயிருமாகவும் இறைவன் இருக்கிறாருன்றதை இங்கே உணர்த்ததாகவும் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் இங்கே இந்த ஆலயை சுற்றி மீனாறு ஓடப்படுறது சொல்லப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த அரபலீஸ்வரர். இந்த கொல்லிமலை என்ன சிறப்பு இருப்பது, ஆகாய கங்கை ஆகாயத்தை விட்டுட்டு வர நீர் வச்சு மாதிரி இங்கே மிக உயரத்துலேருந்து நீர் தாமரை மாரி வெண்தாமரை மாரி கீழே ஊற்றும். அதில் குளித்தா வந்து சகல நோய்களும் விலகி போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக குளிக்கணும். அந்த கங்கை நீர்வீழ்ச்சியை ஒட்டிய அளவு ஒரு சுழல் இருக்குது. அதனால் பார்த்து குளிச்சுட்டு தான் வரணும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த அரபலீஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டு கொல்லிமலை சென்று அங்கே இருக்கிற 8 கை அம்மனையும் அறம் வளர்த்த நாயகியையும் அரபலீஸ்வரரையும் வணங்கி எல்லாம் வல்ல இறையர்கள் பெற்று ஈசனர்கள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.